ராவணனானவன் கடத்தி கொண்டு வந்து அந்த அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கின்றான். அப்போ அவனுடைய 2 தம்பிமார்களான விபூஷணன் மற்றும் கும்பகர்ணன் 2 பேரும் வந்து சொல்கிறாங்க, அண்ணே உண்மையை தெரிந்து கொள்ளுங்க, அந்த நாட்டுக்குடைய நாராயணர் தான் இங்கு ராமராக வந்திருக்கிறார், வந்து பிறந்திருக்கிறார். அதுபோல பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணருக்கு பக்கத்திலே துணையாக இருக்கக்கூடிய ஆதி மகாலட்சுமி தான் இங்கு சீதையாக வந்திருக்கிறார். அதனால் யாரால் அந்த லோக மாதாவாகி அந்த அன்னையை யாரால் சிறைப்பிடிக்க முடியும்? அதனால் நீ அவளை விட்டுவிடு. அப்படி நீ விடலைன்னா முட்டாள்தனமான உன்னுடைய செய்கையால் இந்த இலங்கை தேசத்தை ஆளக்கூடிய பவிசை நீ இழந்து போகிறாய் அப்படின்னு 2 தம்பிமார்களும் வந்து அட்வைஸ் சொல்கிறாங்க. அவன் அந்த அட்வைஸை கொஞ்சம் கூட அவன் கேட்கல. காரணம் அவன் மேலோங்கி நின்ற அந்த நிலைமை தான். அப்போ இவனுடைய சிவபக்தி என்பது உண்மையாக இருந்திருந்தால், சிவனுக்கு ஒப்பான நாராயணர் தான் இங்கு ராமராக வந்திருக்கிறார், நாராயணருடைய இடப்பாகையான ஆதி மகாலட்சுமி தான் அங்கு சீதையாக இருக்கிறாள் என்கிற உண்மையை சொன்ன பிறகும் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக இது எந்த விதமான ஒரு சிவபக்தி என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும்.